லக்னத்தில் இருக்கிற கிரகம் யோகம் செய்யும், 9ஆம் இடத்துல இருக்க கிரகம் யோகம் செய்யும், கேந்திரத்தில் இருக்க கிரகம் யோகம் செய்யும் அப்படிலாம் சொல்லிக்கிருக்கோம் இல்லையா. ஆனால் பணபரஸ்தானத்தில் இருக்க கிரகமும் யோகம் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லக்னத்துக்கு 3வது வீட்டில் சுக்கிரன் அல்லது குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு தசை அல்லது சுக்கிர தசை யோக தசையாக நடக்கும். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது வந்து ரொம்ப பெரிய அளவில் பிரம்மாண்டமாக வரும். புகழ் கிடைக்கும் சார். ஆனால் பணம் வந்து அதை விட கம்மியாக தான் சம்பாதிப்பாங்க, அதை விட பெரிய புகழ் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணம் கிடைக்கும். புகழ் கிடைக்கிறதுங்கிறது அப்புறம் இவங்களுக்கு பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். எது சுக்கிர தசை நடந்தாலோ அல்லது 3ஆம் இடத்ததிபதி தசை நடந்தாலோ அல்லது அந்த சுக்கிரனோட சேர்ந்திருக்கக்கூடிய 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடந்தாலோ பெரிய அளவில் பொருளாதாரம் கிடைக்கும், சொத்துச்சோகம் கிடைக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் 3ல் இருக்கிறது இவங்களை பிடிவாதமாக ஏதாவது சேட்டை செய்ய வச்சு அதுலேயும் சிக்க வைக்கும் பிரச்சனைகளில். ஆனாலும் யோகம் யோகம்தான். அப்போ 3ஆம் இடத்துல லக்னத்துக்கு 3ல் குருவோ சுக்கிரனோ இருந்தால் அந்த திசை மிகப்பெரிய யோக திசையாக நடக்கும்.